எல்லாருக்கும் வணக்கங்க. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. கரூர் சைடில் தை 1ஆம் தேதி முன்னோர்களுக்கான வழிபாடு புடவை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கான புடவை இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குங்க. இந்த வருஷம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி மண்பானையில் எடுத்து கட்டி வச்சுருவாங்க. திருப்பி நெக்ஸ்ட் இயர் அந்த புடவையை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல அந்த புடவைய துவைச்சிட்டு அதை காய வச்சு திருப்பி தை 1ஆம் தேதி அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்கங்க. இது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் எல்லாருக்குமே வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இதில் கல்யாணம் பண்ணாமல் இறந்த கன்னியாக இறந்த ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வெஜ் எல்லாம் செஞ்சு படைச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுவே மேரேஜ் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான்வெஜ்ஜில் சமைச்சு வச்சு இந்த வழிபாடு பண்ணுவாங்க. அந்த புடவைகளை துவைச்சி இந்த மாதிரி வைப்பாங்க. இதே ஆண்களாக இருந்தால் வெள்ளை வேஷ்டி வைப்பாங்கங்க. இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு கும்பிட்றாங்களோ அத்தனை புடவைகளை வச்சுட்டு அது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் இதெல்லாம் உடச்சி வச்சு படையல் எல்லாம் போட்டுட்டு கல்யாணம் நான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு வெஜ்ஜு படைச்சிட்டு கல்யாணம் பண்ணி இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் படைப்பாங்க. படைச்சிட்டு ஃபஸ்ட்டு காகத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை படைச்சிட்டு காகம் இந்த சாப்பாடை எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே விரதம் கடைபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த காகம் சாப்பாடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் விரதம் முடித்து சாப்பாடு அப்படிங்கிறத சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே தண்ணீர் இறைச்சி இந்த சாதத்தை வைப்பாங்க. அதை பாருங்கள், அந்த முன்னோர் ஆசீர்வாதம் மாதிரி எப்படி அந்த காகம் அந்த சாதத்தை எடுக்குதுன்னு. அது வச்ச உடனேவே அந்த காகம் சாப்பாடை எடுக்க ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு ஒரு காகம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு காகமாக அந்த சாப்பாடை எடுத்தது. இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக நம்ம ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே விரதம் முடிப்பாங்க. இதில் சுமங்கலி பெண்களாக இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாங்கல்யம் வச்சு இந்த புடவை மேலே மாங்கல்யம் வச்சு சாமி அப்படிங்கிறது கும்பிடுவாங்க.